கன்னியாகுமரி எல்லையில் இறைச்சி கழிவுகளுடன் வந்த 3 கண்டெய்னர் லாரிகளை களியக்காவிளை சோதனை சாவடியில் போலீசார் மடக்கி பிடித்து பறிமுதல் செய்துள்ளனர். 2 பேர் சிக்கியுள்ள நிலையில் மீண்டும் கேரள கழிவுகள் தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னணி என்ன? கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகள் நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டப்பட்ட விவகாரம் பெரும் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் கேரள அரசே அவற்றை அகற்றும் பணியை மேற்கொண்டனர். இந்த சூழலில் 3 கண்டெய்னர் இறைச்சி கழிவுகளுடன் கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை வழியாக தமிழகத்திற்குள் வந்த கண்டெய்னர் லாரிகளை போலீசார் மடக்கி பிடித்தனர். தமிழகத்தில் கேரள கழிவுகள் கொட்டப்படும் விவகாரத்திற்கு நிரந்தர தீர்வு காணப்படுமா? கேரள எல்லையை ஒட்டிய கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சோதனை சாவடிகள் வழியாக கேரள கழிவுகள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து கொட்டப்படும் அவலம் காலம் காலமாக அரங்கேறி வருகிறது. அவ்வப்போது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த போதும் இந்த அவலத்திற்கு நிரந்தர தீர்வு எட்டியபாடில்லை. இந்நிலையில் அண்மையில் நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கேரள மருத்துவ கழிவுகள் குவியலாக கொட்டப்பட்ட சம்பவம் பெரும் விஸ்வரூபம் எடுத்து தமிழகத்தை உலுக்கி எடுத்தது. பலரும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவின் பேரில் தற்பொழுது கேரள அரசே அந்த கழிவுகளை அகற்றி வருகிறது. இந்த விவகாரம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க இதை பற்றி எந்த கவலையுமின்றி கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை சோதனை சாவடி வழியாக 3 கண்டெய்னர்கள் இறைச்சி கழிவுகளுடன் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிற்குள் நுழைந்துள்ளது. ஏற்கனவே கழிவு பிரச்சனை இரு மாநிலங்களுக்கிடையே கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் நிலையில் தமிழக போலீசாரும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருந்தனர். வழக்கம் போல் போலீசாருக்கு போக்கு காட்டிவிட்டு சென்று விடலாம் என நினைத்த கண்டெய்னர் ஓட்டுநர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் 3 கண்டெய்னர்களையும் மடக்கி பிடித்து பறிமுதல் செய்தனர். இந்த வாகனங்களை ஓட்டி வந்த திருவனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த முருகன் மற்றும் தென்காசி பகுதியைச் சேர்ந்த சுப்பையன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர். ஒரு வாகனத்தின் ஓட்டுநர் மட்டும் தப்பி ஓடிவிட்டார். பிடிபட்ட இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தை குப்பை கிடங்காக பயன்படுத்தி வரும் கேரளாவின் இந்த போக்கிற்கு போலீசார் நிரந்தர தீர்வு காண வேண்டுமென பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.